Good morning, comrades. Welcome to Garud Defense Training Academy of Vellore. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் கெமிஸ்ட்ரி லெசன். ஸோ லெசன் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அவர் கிரேட் வெல்விஷர், எங்கள் தெய்வம், கடவுள் எல்லாமே டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அவரோட கோட்டை நான் மென்ஷன் பண்ணிச்சேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டில் இந்த ஒரு கோட் ஒன்று, great dreams of great dreamers are always transcended. என்ன அர்த்தம், எவ்வளோ பெரிய பெரிய கனவுகள் காண்ற பெரிய கனவுகளும் சரி, எல்லா அந்த கனவுகள் காண்பர்களும் சரி, எல்லாமே ஒரு கட்டத்துல கண்டிப்பா அந்த கனவுகள் மெய்யாகும், உண்மையாகும்னு சொல்லிட்டு தான் அப்துல் கலாம் என்று, அதுதான் நாங்களும் நம்புறோம், அதுதான் நீங்களும் நம்பணும்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ எஸ், வெல்கம், லெட்ஸ் கோ டு தி லெசன். ஃபர்ஸ்ட் பார்ட், இப்போ ஆசிட், ஜென்ரலா ஆசிட்னாலே உங்களோட மைண்ட் செட் வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி லெபார்டரியில இருக்கிற ஆசிட் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆசிட் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் ஆசிடோட டீட்டெயிலாக பார்க்கும்போது ஆசிட் ஆக்சுவலா என்ன அர்த்தம்னா, ஆசிட்ன்றது எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதோ, ஹைட்ரஜன் அயான்ஸ் ஆர் H3O பிளஸ்ன்றது ஹைட்ரோனியம் அயான்ஸ். ஸோ ஹைட்ரஜன் அயான்ஸ் இல்லை ஹைட்ரோனியம் அயான்ஸ் வாட்டர்ல டிசால்வ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் நம்ம ஆசிட்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ஆசிட் பொறுத்த வரைக்கும் அதுல ஹைட்ரஜன் அயான்ஸ் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஜென்ரலா இந்த ஆசிட் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்ல எடுத்துக்கோம். அதாவது எலுமிச்சம் எடுத்துக்கோங்க, இல்ல ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, இல்ல சாத்துக்குடி, எனி ஃப்ரூட்ஸ். நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறது டிபிக்கலா இருக்கிற லெமன் ஜூஸ், வினிகர், கிரேப்ஸ் எடுத்தாலுமே அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டா புளிக்கும். ஓகே, ஸோ அந்த சோர் டேஸ்டுக்கான ரீசன் வந்து ஆசிடோட பிரசன்ஸ் தான். ஓகே, அண்ட் ஃப்ரூட்ஸ்ல இருக்கிறதுலாம் வந்து சிட்ரஸ் ஆசிட். அதோட கிளாசிஃபிகேஷன் இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். அண்ட் எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிட் வந்து இண்டிகேட்டர்ஸ், ஆசிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we have some indicators. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க ஒரு நேச்சுரல் இண்டிகேட்டர் என்னன்னா லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட். நீங்க பார்த்துருப்பீங்க, லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ கலர் லிட்மஸ் இருக்கு, ரெட் கலர் லிட்மஸ் பேப்பரும் இருக்கு. ஆசிட டிடெக்ட் பண்றதுக்கு ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பர் எடுத்து அதை ஆசிட்ல டிப் பண்ணா ரெட் கலர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். தட் இஸ் லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட். அண்ட் அடுத்ததா பார்க்க ஒரு சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ்ல we have phenolphthalein test. The phenolphthalein test வந்துட்டு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா it will be colorless. சரிங்களா? அண்ட் கடைசி அடுத்ததான் வந்து மித்தைல் ஆரஞ்சு சிந்தட்டிக் இண்டிகேட்டர். அகைன் இது வந்துட்டு ஆரஞ்சிஷ் கலர்ல இருக்கும், பட் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா it will form red color. ஸோ மேஜரா நமக்கு ஆசிட்னு கண்டுபிடிக்கிறதுக்கான 3 இண்டிகேட்டர் டெஸ்ட் இது இருக்கு. அண்ட் அடுத்த ஸோ அதே இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிட்மஸ் பேப்பர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் லிட்மஸ் ரெட்டா மாறுது, ஃபினாப்தாலின் கலர்லெஸ்ஸா இருக்கு. அண்ட் லாஸ்ட்லி மித்தைல் ஆரஞ்ச் டெஸ்ட் ரெட்டிஷ் கலர்ல வருது. சம்டைம்ஸ் அது பிங்க்னு சொல்லலாம், பட் preferably red or pink, anything can be written. And அடுத்ததா இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஸோ ஆசிட்ஸ் எக்கச்சக்க கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். அதுல மெயினா சொல்ல போற கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் தி சோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்சஸ் எடுத்துக்கும் போது நம்மள சுத்தி இருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இதுல இருந்து எடுக்கும்போது அந்த ஆசிட் கேட்டகரி வந்து ஆர்கானிக் ஆசிட் சொல்லுவோம். ஜென்ரலா இந்த ஆர்கானிக் ஆசிட் வீக் ஆசிட், அதனாலதான் இதை நம்ம கன்சியூம் பண்ணாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை ஆர்கானிக் ஆசிட்ஸ். அண்ட் இதுக்கான மெயின் எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் வந்து எறும்பு கடிச்சிருச்சுன்னா வீங்கிடுதுல உங்க கையெல்லாம், அதுல எறும்பு ப்ரொடியூஸ் பண்ற ஆசிடே வந்து ஃபார்மிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் ஆல் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரேப்ஸ், லெமன், ஆரஞ்சு எல்லாத்துலயுமே சிட்ரிக் ஆசிட் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு. அண்ட் அடுத்ததா பார்க்க போறது இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். இதெல்லாம் வந்து நான் லிவிங் சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிறது. ஸோ ராக்ஸ், மினரல்ஸ் இது எல்லாத்துலயும் கிடைக்கிற ஆசிட் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். அண்ட் இதெல்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட்ஸ், ஹைலி டேஞ்சரஸான ஆசிட்ஸும் இதுதான். ஓகே, ஸோ அதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள், மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்ஸ் ஆர் நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். அண்ட் இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் ஆசிட் கேட்டகரி. இப்போ சோர்சஸ் பார்த்துட்டோமா? சோர்சஸ் முடிச்ச உடனே அடுத்து அப்படியே போனீங்கன்னா பேசிசிட்டின்றதுல என்ன கான்செப்ட்னா, அதுல வந்து எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோனோபேசிக் ஆசிட். மோனோபேசிக்னா ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயான் மாலிகுல்ல இருந்துச்சுன்னா அது வந்து மோனோபேசிக். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்கேன், இதுல ஒரே ஒரு ஹெச் தான் இருக்கு. ஸோ இஸ் மோனோபேசிக். டைபேசிக் ஆசிட் எப்படின்னா 2 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சல்ஃபியூரிக் அண்ட் கார்போனிக் ஆசிட் ரெண்டுத்துலயுமே H2 வரதுனால this is dibasic acid. And obviously அடுத்த கேட்டகரி ட்ரைபேசிக்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரைபேசிக்னா 3 ஹைட்ரஜன் வருது, பாஸ்பரிக் ஆசிட் மட்டும் தான் இருக்கு. சரியா? ஸோ பேசிசிட்டியோட கான்செப்ட்ல எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு அதை பொறுத்து நம்ம 3 கிளாசிஃபிகேஷன்ஸ், மோனோபேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக். அண்ட் இதுக்கு அடுத்தது அப்படியே தொடர்ந்து போனோம்னா அயனைசேஷன்.
பார்ட். அயனைசேஷன்ல ஸ்ட்ராங் ஆசிட்ன்றது என்னன்னா, எந்த ஒரு ஆசிடை வந்து வாட்டர்ல நீங்க டைல்யூட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த HCl, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல H தனியா Cl தனியா கம்ப்ளீட்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, இந்த ஸ்ட்ராங் ஆசிட் தான் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லா டேஞ்சரஸா இருக்கும். அண்ட் அதே மாதிரி வீக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா partially ionized ஆகும். partially ionization, ஃபார் எக்ஸாம்பிள் CH3COH, இது வந்து அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்ல பாண்டிங் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அவ்வளவா சீக்கிரமா வந்து அயனைஸ் ஆகாது. ஓகே, ஸோ CH3COH கம்ப்ளீட்டா பிரியாது. CH3 தனியா இருக்கும், COH இருக்கும், CH3COH கொஞ்சம் தனியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ஷியல் அயனைஸ்ட் கேட்டகரி வந்து வீக் ஆசிட்னு சொல்லுவோம். இது வந்து லெஸ் ஹார்ம்ஃபுல் தான். ஓகே, இப்போ ஸோ ஓவரால் கிளாசிஃபிகேஷன்ல கடைசி பார்ட் தட் இஸ் கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னு சொல்லியிருப்பாங்க. கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் இது நீங்க கண்டிப்பா கெமிஸ்ட்ரி லேபோரட்டரியில் யூஸ் பண்ணும்போது கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் இல்ல எந்த நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆசிடோட பிரசன்ஸ்ல பண்ணணும் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்றது என்னன்னா, ஆசிடோட பர்சன்டேஜ் வந்து அந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும். எப்பவுமே ஆசிட் வந்து ஜென்ரலா லேபோரட்டரி ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைல்யூட் பண்ணதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டைல்யூட் பர்சன்டேஜ்லயும் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ஆசிட் இருந்துச்சுன்னா, அது நீங்க எடுக்கிற வாட்டர் சொல்யூஷன் இல்ல எந்த சால்வெண்ட்லயுமே ஆசிடோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது கான்சென்ட்ரேட்டட் ஆசிட். அண்ட் அப்படியே ஆப்போசிட் வந்து டைல்யூட் ஆசிட். டைல்யூட் ஆசிட் எப்படின்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும்போது ஆசிடோட பர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். அது வந்து டைல்யூட் ஆசிட். ஓகே, இப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்து முடிச்சா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் போலாம். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ எந்த ஒரு ஆசிடும் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் வில் ஃபார்ம் அ சால்ட் அண்ட் ஹைட்ரஜன். எப்பவுமே வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆனால சால்ட் ஃபார்ம் ஆகும், அது நமக்கு தெரிஞ்சதுதான். பட் ஆனா என்ன கேஸ் இவால்வ் ஆகுதுன்றதான் இம்பார்ட்டன்டான கீ கொஸ்டின். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்றதுலாம் என்ன கேஸ் இவால்வ் ஆகுதுன்னு பார்த்துட்டே வருங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நீங்க அதை நோட் பண்ணிட்டே வாங்க. சரியா? மெட்டல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகும். அதுக்கான சப்போர்ட்டிங் எக்ஸாம்பிளா இங்க ஜிங்க் அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஸோ ஜிங்க் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஜிங்க் குளோரைட் and hydrogen gas evolution. And அதே மாதிரி zinc sulfuric acid reaction zinc sulfate and hydrogen gas evolution. சரியா? so metal கூட acid react ஆச்சுன்னா hydrogen gas evolve ஆகும். and அப்படியே அதே தொடர்ந்து இப்போ in case acid வந்து metal carbonate கூட react ஆச்சுன்னா என்ன மாதிரி gas evolve ஆகும் அப்படின்னா, metal carbonate கூட acid react ஆச்சுன்னா again same saltன்றது default எப்பவுமே ஃபார்ம் ஆகுற காம்பவுண்ட் தான். salt கூட என்ன acid இங்க என்ன particular gas evolve ஆகுதுன்னா carbon dioxide gas as well as water வருது. so metal கூட react ஆகும்போது hydrogen gas வந்துச்சு, metal carbonate கூட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வருது. ஓகே, சோ இதுக்கான சப்போர்ட்டிங் எக்ஸாம்பிள்ஸா கால்சியம் கார்பனேட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்திருக்கேன். கால்சியம் கார்பனேட் சல்ஃபியூரிக் ஆசிட் will form கால்சியம் சல்ஃபேட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் evolution as well as water. சரியா? அண்ட் அதே மாதிரி கால்சியம் கார்பனேட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆனாலும் கால்சியம் குளோரைட் சால்ட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். Okay, and third part வந்துட்டு hydrogen carbonates or bicarbonates HCO3 compounds சொல்லும். so இது கூட metal acids react ஆச்சுனா, so metal hydrogen carbonates or acid இது கூட acid react ஆச்சுனா it forms salt as well as carbon dioxide and water. so metal carbonates இருந்தாலும் சரி metal hydrogen carbonates இருந்தாலும் சரி carbon dioxide தான் வருது. ஏன் மெயின் ரீசனா carbonate அத keyword, carbonate னா carbon dioxide வரும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இதுக்கான சப்போர்ட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் சோடியம் பைகார்பனேட் NaHCO3 கூட ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகுது. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் ரியாக்ட் ஆனாலும் கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகுது. ஓகே, ஸோ எந்த ஆசிட் கூட ரியாக்ட் ஆனாலுமே அந்த கார்பனேட் காம்பவுண்ட் இருந்தா அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கார்பன் டை ஆக்சைடு வர்றதுன்றது டிஃபால்ட்டா ஞாபகம். அண்ட் அதை தொடர்ந்து மெட்டல் ஆக்சைட்ஸ். ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட ஒரு ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா வாட்டர் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் எவல்யூஷன் கிடையாது. மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட கேஸ் எவல்யூஷன் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டல் கார்பனேட் மெட்டல் பைகார்பனேட் கூட எல்லாம் கேஸ் எவல்யூஷன் இருக்கு. மெட்டல் ஆக்சைட்ஸ் கூட கேஸ் எவல்யூஷன் இல்லை, வெறும் வாட்டர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸா பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து கால்சியம் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கால்சியம் ஆக்சைடு தான் நம்மளோட மெட்டல் ஆக்சைடு. அங்க வந்துட்டு உங்களுக்கு கால்சியம் குளோரைட் சால்ட் கிடைக்குது, வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு வந்துட்டு ஜிங்க் குளோரைட் சால்ட் ஆகுது, வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஓவரால் 4 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இப்போ வந்து யூஸ் ஆஃப் ஆசிட் எடுத்தா இம்பார்ட்டன்ட் ஆல்மோஸ்ட் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் சொல்லப்படுற சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, ஸோ உங்க வீட்டில் கார் பேட்டரி கார்ல இருந்துச்சுன்னா நீங்க கார் பேட்டரியில பாக்குற அந்த பேட்டரிஸ் எல்லாத்துலயுமே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் ரொம்ப ஹெவியாவும் இருக்கு, நீங்க தூக்க முடியாது. ஆக்சுவலா கார் பேட்டரின்றது ஏன் நினைச்சா இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்வெர்டர் பேட்டரிஸ் வரைக்கும் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கார் பேட்டரிஸ்ல தான் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே, அண்ட் அடுத்ததா பார்க்க போறது நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் வந்து எக்கச்சக்கமான
யூசஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் அப்ளிகேஷன்லாம் இருக்கு. பட் ஆனால் ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் வந்துட்டு அமோனியம் நைட்ரேட்ஸ் கிரியேட் பண்றது. அமோனியம் நைட்ரேட்ன்றது தான் உரம், ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷன். சரிங்களா? அண்ட் அடுத்தது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கண்டிப்பா வீட்டில் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, மாதிரி டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு போய் ஆசிட் வாங்கிட்டு வாங்கிட்டு. நீங்க ஆசிட் வாங்குறது எதிர்க்கிறதுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டைல்யூட்டட் ஸ்டேட்ல வாங்குறீங்க. ஓகே, that is the cleaning agent for toilet. And tartaric acid. Tartaric acid இருக்கு பேக்கிங் பவுடர்ல கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. பேக்கிங் பவுடர் எதுக்குன்னா சோடா மாவு. சோடா மாவு வந்து உங்களோட இட்லி கூட ஆட் பண்ணா சாஃப்டா வர்றதுக்கோ, இல்ல கேக் பேக் பண்ணும்போது சாஃப்டா இருக்கிறதுக்கோ, அதுக்கு எல்லாமே பேக்கிங் பவுடர் தேவை. அந்த பேக்கிங் பவுடர் கிரியேட் பண்றதுக்கு இந்த டார்டாரிக் ஆசிட் முக்கியம். அண்ட் லாஸ்ட்லி கார்போனிக் ஆசிட். ஸோ கார்போனிக் ஆசிட் பத்தி எல்லாத்துலயுமே, எல்லா ட்ரிங்க்ஸ்லயுமே, ஐ மீன் எல்லா ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பெப்சி, கோக், பொவன்டோல இருந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு போட்டிருப்பான், அதுலயே கார்பன் டை ஆக்சைடு இன்வால்வ். ஸோ அது எல்லாமே கார்போனிக் ஆசிடோட பிரசன்ஸ் தான். ஓகே, ஸோ யூஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கிளாசிபிகேஷன். ஓவரால் ஒரு ஆசிட்னா ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு இப்போதைக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆசிட்ஸ் முடிச்ச உடனே அப்படியே நம்ம பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகும். சரியா? ஸோ அங்க ஆசிட்னா ஹைட்ரஜன் அயன் எவல்யூஷன் ஆர் ஹைட்ரோனியம் அயன் சொல்லியிருந்தேன். பேஸ்ன்றது இங்க பொறுத்த வரைக்கும் ஹைட்ராக்சைடு அயான் எவல்யூஷன். ஹைட்ராக்சைடு அயன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பேஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நிறைய பேர் வந்து இங்க ஆல்கலை அப்படின்ற ஒரு இடத்தும் யோசிச்சிருப்பீங்க. ஆல்கலைன்றது என்னன்னா வாட்டர் சால்யூபிள் பேசஸ். சரிங்களா? ஓகே, எல்லா பேஸும் வாட்டர் சால்யூபிள்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் மட்டும் தான் வாட்டர் சால்யூபிளா இருக்கும். அது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா? அண்ட் எஸ், பேஸோட ஜென்ரல் டேஸ்ட் எப்படின்னா பிட்டர் டேஸ்டா இருக்கும். அங்க ஆசிட்ஸ் நம்ம சோர் டேஸ்ட் பார்த்துருக்கோம், இங்க பிட்டர் டேஸ்ட் பார்த்துருக்கோம். ஓகே, லைட்டா அப்படி கசக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த இன்னொரு பேஸோட இம்பார்ட்டன்டான தேர்ட் பாயிண்ட் தான் நோட் பண்ணிக்கோங்க, சோப்பி டு டச். எப்படின்னா வழன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க வீட்டுல இருக்கிற சோப் எடுத்துக்கோங்க. அது குளிக்கிற சோப்பா இருந்தாலும் துணி துவைக்கிற சோப்பா இருந்தாலும் சரி, எந்த சோப் எடுத்தோமே ஒரு சோப்பிட்ட ஒரு வழக்கிற ஃபீல் இருக்குல்ல, அது எல்லாமே பேஸ்னாலதான் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஏன் சோப் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பேஸ் நெசசரி. அண்ட் அதை பத்தி நான் யூசஸ்ல வருவேன். ஸோ வாஷிங் சோடா, காஸ்டிக் சோடா, இது எல்லாமே வாஷிங் பவுடரும் எடுத்துக்கோங்க, இல்ல காஸ்டிக் சோடா கிளீனிங் ஏஜென்ட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு பேஸால தான் கிரியேட் பண்றது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் பேசஸ். அங்க ஆசிட்ல பார்த்த கிளாசிபிகேஷன் மாதிரியே பேஸ்லயும் எப்படி இப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் அயனைசேஷன். அயனைசேஷன்ல ஸ்ட்ராங் பேஸ் எப்படி சொல்லுவோம்? ஓகே, அங்க ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் மாதிரி அதே கான்செப்ட் தான். கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டா அயனைஸ்னா NaOHன்ற காம்பவுண்ட் வந்து Naவா பிரிஞ்சு OH பிரிஞ்சு சோடியம் அயான், ஹைட்ராக்சைடு அயான், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் அயான், ஹைட்ராக்சைடு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா தனித்தனியா பிரிஞ்சிருச்சுன்னா we call it as a strong base. Okay, and weak base என்றதுனா partially ionized ஆகும். partially ionization ஒரே அந்த காம்பவுண்ட் கொஞ்சம் ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு தான், கால்சியம் இருக்கும், ஹைட்ராக்சைடு இருக்கும், கால்சியம் ஹைட்ராக்சைடும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ஷியல் அயனைசேஷன் we call it as a weak base. அண்ட் அடுத்த கிளாசிபிகேஷன் வந்து அசிடிட்டி. அசிடிட்டின்றது மோனோ அசிடிக் பேஸ். அசிடிக்னிட்டி எதுனா ஹைட்ராக்சைடோட கண்டென்ட்டை பொறுத்து. ஓகே, ஸோ அங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆசிட்ல பேசிசிட்டின்னு படிச்சிருப்போம், பேஸ்ல அசிடிட்டின்னு படிக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆசிட்னா பேசிசிட்டி, பேஸ்னா அசிடிட்டி. ஸோ இங்க மோனோ அசிடிக் பேஸ்னா ஒரு ஹைட்ராக்சைடு அயன் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் NaOH, CoAOH. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா OH ஒன்ஸ் தான் இருக்கு. இப்போ டைஅசிடிக்னு வந்து 2 ஹைட்ராக்சைடு அயன் ப்ரொடியூஸ் ஆகும். COH twice, OH twice இருக்கா. அண்ட் லாஸ்ட்லி ட்ரைஅசிடிக். ட்ரைஅசிடிக்னா 3 ஹைட்ராக்சைடு அயன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்க OH3, OH3 இருக்கா. ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் மோனோ பேசிக், டைபேசிக், ட்ரைபேசிக்னு பார்த்தோம். இங்க மோனோ அசிடிக், டைஅசிடிக், ட்ரைஅசிடிக்னு பார்க்குறோம். ஓகே, கான்செப்ட் எல்லாமே சேம் தான், பட் அந்த டிஃபரன்ஸ் கொஞ்சம் நீங்க கிளாரிட்டியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததான் வந்துட்டு கான்சென்ட்ரேஷனோட பேஸ் பண்ணி எப்படி ஆசிட் பேஸ் எப்படி பண்ண கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலை. கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலைன்றது என்னன்னா, நம்ம கான்சென்ட்ரேட் ஆசிட்ல பார்த்த மாதிரி இங்கேயும் அதே தான். உங்களோட எந்த அக்யூஸ் சொல்யூஷன்ல நீங்க சால்வ் பண்றீங்களோ அதுல வந்து ஆல்கலையோட பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா we call it as a concentrated alkali. And if அதே மாதிரி உங்களோட ஆல்கலையோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்துச்சுன்னா we call it as a dilute alkali. ஓகே, அண்ட் இப்போ மூவிங் ஆன் டு தி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கிளாசிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த பேஸ் பொறுத்த வரைக்கும், பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது, ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கேஸ், அது அப்படியே பேரலா நீங்க அதுவும் நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது பேஸ் கூட மெட்டல் ரியாக்ட் பண்ணுறோம், அதுவும் சைமல்டேனியஸா படிக்கும். ஸோ ரெண்டு இடத்துலயுமே ஹைட்ரஜன் கேஸ் தான் எவால்வ் ஆகும். ஸோ இங்கேயும் மெட்டல் வந்து பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன். அண்ட் அதுக்கான சப்போர்ட்டிங் ஈக்குவேஷன் இந்த பர்டிகுலர் 2 ஈக்குவேஷன் மட்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அலுமினியம் கூட ரியாக்ட் ஆகும்போது ஜென்ரலா வந்து நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் சால்ட்டை மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சோடியம் அலுமினேட். அண்ட் அதே மாதிரி ஜிங்க் கூட ரியாக்ஷன் சோடியம் ஜிங்கே. சோடியம் கூட ஃபார்ம் ஆகும், ஐ மீன் சோடியம் ஹைட்ராக்சைடோட மட்டும்தான் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வரும்.
வேற பேஸ் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வராது. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததா reaction with oxides of non-metals. So oxides of non-metals கூட ஒரு பேஸ் ரியாக்ட் ஆச்சுன்னா இங்க எந்த கேஸ் எவல்யூஷனும் இருக்காது, வாட்டர் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதுக்கான சப்போர்ட்டிங் ஈக்குவேஷன்ஸா சோடியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷனா சோடியம் கார்பனேட் அண்ட் வாட்டர், கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கால்சியம் கார்பனேட் அண்ட் வாட்டர். ஓகே, ஸோ இங்கேயும் கேஸ் எவல்யூஷன் இல்லை. ஒரு பேஸ் வந்து நான்-மெட்டல் ஆக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படிப்பட்ட சால்ட் ஃபார்ம் ஆகுது, எப்படி என்ன வேற என்ன பை ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, அண்ட் எஸ் இப்போ வந்து ஸோ ஓவராலா ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம் பேஸ்க்கு. பிகாஸ் பேஸ் இஸ் நாட் தட் மச் ரியாக்டிவ், அந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகாது. ஆசிட் மாதிரி பேஸால ரியாக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிட்டட் தான், பட் யூசஸ்ன்றது ரொம்பவே ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழை அந்த சோப்பி டச் கொடுக்கறது சோடியம் ஹைட்ராக்சைடு தான். சோடியம் ஹைட்ராக்சைடு தான் எல்லா சோப்போட மேனேஜர். நீங்க வீட்டில் ஹாமாம் இருந்து லைஃப் பாய் சரி, என்ன சோப் இருந்தாலும் சரி, எந்த சோப் யூஸ் பண்ணாலும் அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு கண்டிப்பா ஆட் பண்ணிருப்பான். அதனால தான் ஃபீல். அண்ட் அது கூட எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் ஆட் பண்றதுனால உங்களுக்கு அந்த ஃபிளேவரிங் ஏஜென்ட் அந்த அரோமானால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லா வரும். கால்சியம் ஹைட்ராக்சைடுன்றது வீட்டுக்கு சுண்ணாம்பு விசிறது, ஒயிட் வாஷிங் ஆஃப் பில்டிங். அண்ட் தேர்ட் பார்க்க போறது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மெடிசன்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல ஸ்டமக் ஏக்ஸ்க்கு. அண்ட் இப்போவும் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸ், இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய வந்ததுனால இதோட ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. பட் ஸ்டில் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இட்ஸ் வெரி குட் மெடிசன் ஃபார் ஸ்டமக் ஏக்ஸ். அண்ட் அடுத்ததான் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து கிரீஸ் ஸ்ட்ரெயின்ஸ் க்ளோத்ஸ்ல ரிமூவ் பண்றது. இப்போ நீங்க இதுல பார்த்துருங்க, சர்ஃபெக்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆட்ல, காஃபி கரை, எந்த கரை, துருப்பிடிச்ச கரை எதுவா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு போடுறாங்க. ஸோ அதுல எல்லாம் சர்ஃபெக்ஸோட எல்லாத்துலயுமே பேஸா வந்து இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மறைஞ்சுதான் இருக்கு. ஓகே, ஸோ அலுமினியம் ஹைட்ராக்சைடுல மட்டும்தான் கிரீஸ் ஸ்ட்ரெயின் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, அந்த பிராண்ட் நேம் வேணா வேற கொடுத்துக்கலாம், பட் ஆனா உள்ள இருக்கிற காம்பவுண்ட் வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான். அண்ட் எஸ், இப்போ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ஆசிட் அண்ட் பேஸ் ரெண்டுத்தையுமே நான் ஜாயின் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ண நினைச்சா அதுக்கு பேர் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஆசிட் ஒரு எக்ஸ்ட்ரீம், பேஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம். ஸோ ரெண்டுத்தையுமே நான் சேர்க்கும் போது எனக்கு கிடைக்கிறது ஒரு நியூட்ரல் ப்ராடக்டா கிடைக்கும். அந்த நியூட்ரல் ப்ராடக்ட் பேர் சால்ட் அண்ட் வாட்டர். இதுக்கான எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் ரெண்டுத்துமே ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸா எடுத்துருக்கேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் நைட்ரிக் ஆசிட், இது எல்லாமே ஸ்ட்ராங் தான். ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ன்றது எப்படின்னா, உங்களோட ஆசிடோட ஸ்ட்ரென்த் எது பேஸ் பண்ணிருக்கோம்னா ஹைட்ரஜனோட கான்சென்ட்ரேஷன் பொறுத்து தான். ஸோ அதுக்கு வந்து பிஹெச் ஸ்கேல்னு ஒன்று யூஸ் பண்றோம். ஸோ இந்த பிஹெச் ஸ்கேல் மூலமா எந்த ஆசிட் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, எந்த ஆசிட் எந்த பேஸ் ஸ்ட்ரென்த் எது வீக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்துட்டு pH is equal to minus log base 10 and to power of H plus. Okay, so இதுலயே தெரியுது H plus ஓட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் இந்த pH வேல்யூ டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அசிடிக் சொல்யூஷனா pH வேல்யூ should be less than 7. ஓகே, லெஸ் தேன் 7னா இட்ஸ் ஓகே. 1 ஸ்கேலே வந்து 1 to 14ல ஆரம்பிக்கும். ஓகே, லெஸ் தேன் 7ல எந்த வேல்யூ கொடுத்தாலும் அசிடிக் சொல்யூஷன். அண்ட் நியூட்ரல் சொல்யூஷனா pH equal to 7, that is நியூட்ரல். பேசிக் சொல்யூஷன்ன்றது 7க்கு மேல போச்சுன்னா pH greater than 7 சொல்யூஷன். ஓகே, ஸோ எஸ், ஸோ ஓவரால் வந்து பிஹெச்ல எந்த வேல்யூ கேட்டாலும் டக்குன்ட்டு ஆசிடிக் சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷன் சொல்லணும். சரிங்களா? அண்ட் எஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃபீட்பேக். அடுத்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் எனி கமெண்ட்ஸ் ஆர் ஆல் வெல்கம் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். சரி.